தமிழ் மக்களுக்கு வணக்கம். யார் அந்த சார்? ஞானசேகரன் வழக்கில் பார்த்தீர்கள் என்றால், ஞானசேகரனுக்கு மட்டும் தீர்ப்பு வந்திருக்கிறது. சார் தப்பித்து விட்டாரா? அப்படின்ற கேள்விதான் நம் எல்லோர் மனதிலுமே உயர்ந்து நிற்கிறது. இந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கிறது என்றால், ஏற்கனவே கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். ஞானசேகரன் குற்றவாளி தான். 11 செக்ஷன்ஸ்ல வந்துட்டு அவர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அந்த 11 செக்ஷன்ஸ்லயும் அவர் குற்றவாளி தான் என்பதனை தீர்க்கமாக, மிக தெளிவாக நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. ஏன் இங்கே ஆனால் அப்படின்னு ஒரு இக்கு வைக்கிறேன் அப்படின்னா, இந்த சார் என்கிற நபர் எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சார் என்கிற நபருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த பெயரை குறிப்பிட்டது யார் என்றால் அந்த பாதிக்கப்பட்ட பெண். இது சம்பந்தப்பட்ட தகவல்களும் கூட பார்த்தோம்னாக்க எஃப்ஐஆர் காப்பியை வெளியே அதை பொதுவெளியில் வெளியிட்டு, பொதுவெளியில் கொடுத்து, லீக் செய்து அந்த பெண்ணை நிலைகுலைய செய்தார்கள் அப்படின்ற ஒரு அலங்கோலமான ஒரு விஷயமும் நடைபெற்றதை பார்த்தோம், அரங்கேறியதை பார்த்தோம். இதை நாம் மட்டும் கிடையாது, நீதிமன்றமும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அப்படின்ற நிலையில் தான் இன்றைக்கு அந்த தீர்ப்பு தண்டனை காலம், தீர்ப்பு ஏற்கனவே விட்டது. தண்டனை காலம் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டது. 30 ஆண்டுகள் அவருக்கு தண்டனை என்றும், ஒரு சில 1000 ரூபாய் பெனால்ட்டியாக போட்டும் கட்டணமாக அவர் கட்ட வேண்டும் என்றும், அவருக்கு சிறையில் எந்த சலுகைகளும் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியும் அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பு வந்த உடனே முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அரசு வக்கீல் மேரி, அவங்க தான் அரசு வக்கீல், அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு முன்னால பாதிக்கப்பட்ட அந்த பெண் சார்ந்த வக்கீல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாருங்க. 23ஆம் தேதி சம்பவம் நடந்தாலும் வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு அடுத்த நாள் வரைக்கும் கொண்டு போனதுக்கு மெயின் காரணமே அந்த 1 அலட்சிய போக்கோடு செயல்பட்டிருந்த அந்த மகளிர் சமூக நலத்துறை சார்ந்த அந்த மகளிர் உதவி மையம் தான். அதனால தான் அடுத்த நாள் இந்த வழக்கு அடுத்த நாள் தான் பதியப்பட்டது. அப்புறமா இதெல்லாம் உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்றதுனால தான் நாங்கள் கொண்டு போனோம். அப்புறமா கோட்டுப்புறம் இன்ஸ்பெக்டர் மகளிர் காவல் ஆய்வாளர் நேரடியாக புகார் தெரிவித்த போது இந்த பெண் பிள்ளையை விசாரிக்கிறதுக்காக 2 ஆண் காவலர்களை அனுப்புறாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக நான் ஸ்பெசிஃபை பண்ணி எஸ்ஐடியில் சொல்லியிருந்தேன், பெண் பாலியல் வழக்கில் நீங்கள் எப்படி 2 ஆம்பளை போலீஸ் அனுப்புவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டபோது, நாங்கள் எங்கள் வழக்கு நாங்கள் விசாரிக்க, நீங்கள் ஆர்டர் போடாதீங்க, எங்களுக்கு எங்கள் விருப்பப்படி தான் நாங்கள் செய்வோம் அப்படின்ற மாதிரி திமிராக என்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி சுரலைன்ட்டு அன்யூனிஃபார்மில் ஒரு போலீஸும், அப்புறமா யூனிஃபார்மில் இன்னொரு போலீஸையும் அனுப்பியிருந்தாங்க. அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி, மேம் யூனிஃபார்மில் யாரையுமே அனுப்பாதீங்க, நான் எனக்கு எக்ஸாம் இருக்குது, எக்ஸாம் போகிறேன், இந்த நேரத்தில் விசாரணை வந்தாங்கன்னா எனக்கு டென்ஷன் ஆயிரும், அதில் தயவுசெய்து யூனிஃபார்மில் நீங்கள் அனுப்பாதீங்க, இங்கே எல்லாருமே தெரிய வரும் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ வேண்டுகோள் விடுத்த போதும் கட்டாயப்படுத்தி அவங்க ஒரு 2 ஆண் போலீஸ் அனுப்பி அந்த பொம்பளை பிள்ளையை கூட்டிட்டு அவங்க சம்பவம் நடந்த இடத்துக்கு முதல் விசாரணை நடத்தினது 2 ஆண் காவலர்கள். அது கோட்டுப்புறம் காவல் நிலைய ஆய்வாளர் செய்தது தவறு அப்படிங்கிறத நாங்கள் எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமில் சொல்லியிருந்தோம். கொடுத்தாங்க. இந்த எஃப்ஐஆர் போடாத, எஃப்ஐஆர் போனா உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்ட்டு அந்த வந்த ஆண் காவலர் அழுத்தமாக எஃப்ஐஆர் போட விடாமல் தடுத்திருக்கிறார் அந்த பிள்ளையை. அது பிறகு நான் என்னுடைய உந்துதல் தான் அது எஃப்ஐஆர் ஆக்கப்பட்டது. நான் தைரியம் கொடுத்துருந்தேன். அது மாதிரி மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி அட்வைசபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமா இது வழக்கு விசாரணைக்கு தேவைப்படாதனால நீ மெடிக்கல் டெஸ்ட்டுக்கே போ அப்படின்ற மாதிரி லீகல் அட்வைசஸ் நான் கொடுத்தேன். இதில் பார்த்துருப்பீங்க எவ்வளவு கேவலமாக இந்த விசாரணை நடைபெற்றிருக்கிறது அப்படின்றத இதிலிருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு பெண், ஒரு மாணவி துன்புறுத்தப்பட்டிருக்கிறார். பல மணி நேரம் அவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தை அவர் வெளியே சொல்வதற்கே எவ்வளவு தயக்கம் அவருக்கு இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னாக்க, இதை செய்திருக்கின்ற நபர் யார் அப்படின்னா, இந்த நபர் அரசியல் பின்புலம் கொண்ட ஒரு நபர். அரசியல் பின்புலம் என்பது சாதாரண அரசியல் பின்புலமாக நாம் கடந்து செல்ல முடியாது. இன்றைக்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய முக்கிய பிரமுகர்கள், அவர்களுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய நபர், அந்த முக்கிய பிரமுகர்கள் இவர் வீட்டிலேயே இவருடைய பெட்ரூம்லேயே உட்கார்ந்து உணவு உண்ணும் அளவிற்கு, வேற என்னெல்லாம் சாப்பிட்டாங்கன்னு என்ன கேட்காதீங்க, உணவு உண்டதை மட்டும்தான் நான் பார்த்தேன், அந்த ஃபோட்டோவை மட்டும்தான் நாம் பார்த்தோம். அந்த அளவிற்கு நெருக்கம் காட்டக்கூடிய ஒரு நபர், ஆளுங்கட்சியுடைய மாநாடுகள், ஆளுங்கட்சியுடைய பொதுக்கூட்டங்கள் இதிலெல்லாம் தோன்றி இருக்கின்ற மேடையில் தோன்றியுள்ள நபர், ஆளுங்கட்சியுடைய கொடியை, திமுக அது என்ன ஆளுங்கட்சி, திமுகவுடைய கொடியை தன்னுடைய காரிலும் தான் மற்றவர்களிடமிருந்து வாங்கி கொண்டு, அந்த விவிஐபி சார் இருக்கார் இல்லையா, அவருடைய காரில் வலம் வந்த பொழுதும் அந்த திமுக கொடியை பொருத்தி கொண்டு சென்ற அந்த நபர் இன்றைக்கு அந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டார் அப்படின்ற நிலையில் அவர் குறித்து புகாரை போய் கொடுப்பதற்கே ஒரு துணிச்சல் தேவைப்படும்.
அப்படி புகாரை கொடுத்ததற்கு பின்னர் அந்த புகாருடைய தகவல்கள், அந்த பெண்ணுடைய வீட்டு அட்ரஸ்லேருந்து அத்தனை தகவல்களையும் நீங்கள் வெளியில் விடுறீங்க அப்படின்னா எவ்வளவு நிலை குலைந்து போயிருக்கணும் அந்த பெண். சாதாரணமாக ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு புகாரை கொண்டு போய் நாம் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தாலே அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருக்கின்ற நிலையில் திமுக உறுப்பினர் அட்டை வைத்திருந்தாலே நீ எந்த குற்றச்செயலையும் செய்யலாம் என்பதற்கான கடவுச்சீட்டாக அது பார்க்கப்படுகின்ற நிலையில் இவ்வளவு கொடுமையான ஒரு குற்றத்தை செய்திருக்கின்ற ஒரு நபர் குறித்து ஒரு புகாரை கொண்டு போய் துணிச்சலுடன் போய் காவல்துறையிடம் கொடுத்த பொழுது அந்த காவல்துறையினர் அதை ஏற்க மறுத்தனர் முதலில். அப்படின்றத நான் சொல்லலை, அவங்களுடைய தரப்பு வழக்கறிஞர் பதிவு பண்ணுறாங்க. நீ இந்த புகாரை கொடுக்காத உன் லைஃப் கெட்டு போயிடும். எப்படி இருக்கு பாருங்க, பாதிக்கப்பட்டவங்களோட லைஃப் கெட்டு போயிடுமா, ஏன்னா அவன் பெரிய இடத்துல இருக்கானாம். அதனால் அந்த புகாரை கொடுக்காதே என்று, அதுவும் விசாரணைக்கு யாரை வைத்திருக்கிறார்கள்? இவ்வளவு மோசமான ஒரு பாலியல் குற்றத்தை செய்திருக்கின்ற ஒரு படுபாவி குறித்து புகார் கொடுக்க போனால் விசாரணை எது? உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்களே மிக தெளிவாக இருக்கின்றன என்கிற நிலையில் 2 ஆண் காவல்துறையினரை வைத்து நீங்கள் விசாரிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளவு கொடுமையான ஒரு மனது கொண்டவர்களாக இருக்க வேண்டும். கொஞ்சம் கூட உங்களுக்கு ஈரமே இருந்திருக்காதா? இப்படின்ற கேள்வியெல்லாம் வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றங்கள் கூட்டி அதன் அடிப்படையில், அதுவும் இத்தனைக்கும் கமிஷனர் அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீதிமன்றத்தில் அவர் செய்தாரா அல்லது அவர் அரசாங்கத்தின் தூண்டுதலின் அடிப்படையில், அதாவது அரசியல் கட்சிகளுடைய தூண்டுதல், அரசியல் கட்சின்னா திமுகவுடைய தூண்டுதலின் பெயரில் என்ன கமிஷனர், நான் பார்த்த கமிஷனர் இப்படி கிடையாது. திரு அருண்குமார் அவர்கள் சுதந்திரமாகவும் அவருடைய இயல்பில் அவர் செயல்பட்டார் என்றால் இப்படி செய்யக்கூடிய நபரே கிடையாது. ஆனால் அரசியல் நெருக்கடி அவரை இப்படி செயல்பட வைக்கிறதோ என்று நமக்கே ஒரு ஆதங்கம் ஏற்படும் அளவிற்கு அவருடைய செயல்பாடு இருந்தது என்று நான் மட்டும் சொல்லவில்லை, நீதிமன்றமே, உயர் நீதிமன்றமே சொல்கிறது. இதெல்லாம் நடந்து இந்த வழக்கு துரிதமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏன் துரிதமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது? யார் அந்த சார் என்ற ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தது யார்? இந்த இடத்துல நம்ம இதை நம்ம சொல்லலை அப்படின்னா நம்ம உண்மையிலேயே இதற்காக பாடுபட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று பாடுபட்டவர்களுக்கு நாம் உரிய அங்கீகாரம் கொடுக்காம போயிடுறோம் தான் எடுத்துக்கணும். நாளைக்கு இது போன்ற குற்றச்செயல்கள் வேறு எங்காவது நடந்தால் யாருமே பேச முன் வர மாட்டாங்க. அப்போ யார் அந்த சார் அப்படின்ற அந்த கேம்பெயினை முன்னெடுத்தது யார், அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தது யார் என்றால் தயக்கம் இல்லாமல் நம்ம நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல முடியும். இது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐடி விங் எடுத்தது. இத்தனைக்கும் ஒரு மாலில் போய் பிடிச்சிட்டாங்க, போர்டை தட்டி வைத்து கொண்டார்கள். யார் அந்த சார் என்ற கேள்வியை கேட்டார்கள் என்பதற்காக அவங்க மேலே என்ன போடுறாங்க தெரியுமா? வழக்கு. என்ன வழக்கு? இளைஞர்கள் போய் நிற்கிறாங்க. அதிமுக ஐடி விங்கை சேர்ந்த இளைஞர்கள் போய் நின்று அங்கே யார் அந்த சார் என்று இந்த தட்டியை வைத்து கொண்டு இந்த மாலில் கேட்டது போய் நின்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அனுமதி இல்லாமல் நீங்கள் நின்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாதாரண வழக்குகள் போடுறது வேற விஷயம். அவங்க மேலே ஆயுதங்களை கொண்டு வந்தார்கள் அப்படின்னு ஆர்ம்ஸ் ஆக்ட் கீழே நீங்கள் வழக்கு போடுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவர்களை பயங்கரவாதிகள் போல நீங்கள் சித்தரிக்கிறீர்கள். ஒரு குற்றத்தை ஒருவன் செய்துகிறான், அவன் காவல் நிலையத்துக்கு அழைத்து விசாரிக்கப்பட்டு அனாயாசமாக திருப்பி அனுப்பப்படுகிறான். இந்த குற்றத்தை இவன் செய்திருக்கிறான் அப்படின்றதை வெளிச்சம் போட்டு வெளியே கொண்டு வந்து உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர்கள் மீது நீ ஆயுதம் கொண்டு வந்த பயங்கரவாதிகளுக்கான அந்த ஒரு சட்டத்தின் கீழே நீ கைது பண்ண வேண்டும் என்பதற்காக வழக்கை போடுவாய் என்றால், பதிவு செய்வாய் என்றால், நீ அரசாங்கம் நடத்துகிறாயா வேறு ஏதாவது நடத்துகிறாயா என்ற கேள்வியை நியாயமாக பொதுமக்கள் கேட்டிருக்க வேண்டும். கேட்டோம். யார் அந்த சார் என்று போஸ்டர் ஒட்டி ஊர் தமிழகம் முழுவதும் ஒட்டினார்கள். அதிமுக அந்த வேலையை செய்தது. இதையெல்லாம் செய்ததன் பிரதிபலனாகத்தான் அல்லது இதையெல்லாம் செய்ததனால்தான் துரிதமாக, இதையெல்லாம் செய்தால்தான் நீங்கள் ஒரு வழக்கை துரிதமாக எடுப்பீர்கள் என்றால் இது உண்மையிலேயே நீதித்துறைக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் களங்கம். ஆனால் அதை விரைவாக எடுத்ததன் பின்னால் ஒரு உள்நோக்கம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது என்ன அந்த உள்நோக்கம்? உள்நோக்கம் வேற ஒன்றுமே கிடையாது. சார் என்கிற அந்த விவிஐபியை தப்ப வைக்க வேண்டும் என்பதுதான். வேறு எந்த உள்நோக்கமும் இருக்க முடியாது. இவர்கள் நீதிமான்களா, நியாயவான்களா இந்த திமுகவினர்? கிடையாது. அந்த சார் என்பவனை தப்ப வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொன்னால். இப்போ நான் அந்த அரசு வழக்கறிஞருடைய பேட்டிக்கு வரேன். அவங்க என்ன சொல்கிறாங்க?
இவங்க நாங்கள் நீதியை நிலைநாட்டி விட்டோம் அப்படின்னு சொல்றது கூட பரவாயில்ல. அடுத்து ஞானசேகரனுடைய வழக்கறிஞராகவே மாறுகிறார். என்ன சொல்கிறார்? ஞானசேகரன் தவிர்த்து வேறு யாரும் இதில் தொடர்பில் இல்லை. தொடர்பில் இல்லை என்ற காரணத்தினால் வேறு யாரும் தொடர்பில் இருப்பதாக நீங்கள் பேசுவீர்கள் என்றால், முக்கியமாக யார் அந்த சார் என்கிற கேள்வியை கேட்பீர்கள் என்றால், உங்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வரும் என்று மிரட்டல். நீதிமன்ற அவமதிப்பு என்று வரும் என்றால் நீதிமன்றம் சுயமோட்டோவாக அவர்கள் அந்த முடிவை எடுக்கட்டும். நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் எங்களை கட்டுப்படுத்தும். அதற்காக நீதிமன்றத்தின் தீர்ப்பு சரி என்று நாங்கள் சொல்ல வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. அவ்வளவு யோக்கியர்களா நீங்கள்? உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தால் உச்சி குடுமி நீதிமன்றம் என்று பேசுபவர்கள் தானே நீங்கள்? உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு உங்களுக்கு பாதகமாக வந்துவிட்டால் அது வாங்கப்பட்ட தீர்ப்பு என்றும், உங்களுக்கு சாதகமாக வந்தால் அது வழங்கப்பட்ட தீர்ப்பு என்றும் மாறி மாறி பேசுகின்ற அயோக்கியர்கள் தானே நீங்கள். நீங்கள் எங்களை மிரட்டுகிறீர்களா? நாங்கள் தொடர்ந்து கேட்போம், யார் அந்த சார்? அந்த சாரை தப்புவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விசாரணை ஆரம்பத்தில் இருந்தே, எஃப்ஐஆரில் இருந்தே பார்த்தீர்கள் என்றால், இத்தனைக்கும் எஃப்ஐஆர் தான் காட்டி கொடுத்ததே. இவர்கள் அந்த பெண்ணை நிலைகுலியே செய்ய வேண்டும் என்பதற்காக வெளியிட்ட அந்த எஃப்ஐஆர் இருக்கு பாருங்க, அதுதான் அந்த சார் என்பவனை வெளிச்சம் போட்டு நமக்கே காட்டிவிட்டது. இவர்கள் ஏதோ ஒன்று செய்ய போய் அது வேறு ஒன்றாக மாறிவிட்டது. அப்போ இப்பொழுதும் கேட்கிறோம், எப்பொழுதும் கேட்போம், சார் என்பவன் யார்? அவனை தப்ப வைக்க வேண்டும் என்பதற்காக விசாரணை கட்டத்திலிருந்தே நீங்கள் நாடகமாடி இருக்கிறீர்கள். இந்த நீதிமன்றத்திலேயே உங்களுடைய விசாரணை அரைகுறை விசாரணை. அதன் அடிப்படையில் இந்த தீர்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். ஞானசேகரன் என்பவன் ஒரு பலிகடாதான். ஞானசேகரன் என்பவன் யோகியன் என்று நான் பேசலை. ஞானசேகரன் என்பவனுக்கு பின்னால் இயங்கக்கூடிய சார் அல்லது சார்கள் யார்? அவன் வீட்டில் சென்று உண்ட சார்களா? அவன் வீட்டிற்கு சென்று அவனுடன் கொஞ்சம் குலாவிய சார்களா? அவனுக்கு காரிலிருந்து மற்றவை எல்லாவற்றையும் கொடுத்த சார்களா? இதை கண்டிப்பாக நாம் வெளியே கொண்டு வர வேண்டும். அதுவரையில் நாங்கள் யார் அந்த சார் என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டே இருப்போம். நீ போடு, என்ன வழக்கு போடுறன்றதை நாங்களும் பார்க்குறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.